நிறைய அலைச்சல் இருக்கும். கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக வச்சு பண்ணிவிடுங்க. பெருசாக அழட்டிக்க வேணாம். குடும்பத்தில் மட்டும் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. காதல் அமைப்பில் கூட கோவப்படாது. நீங்கள் 10 வருஷமாக அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அப்படி செஞ்சேன்னு எல்லா கதையும் பேசிடுவாங்க. நிம்மதி போய்டும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். முதலீடுகளுக்கு குறை இருக்காது. தொழில் அமைப்பில் ஏற்றங்கள் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். எந்த வேலையும் உங்களை பாதிக்காது. நீங்கள் அது ஐயோ இது இப்படி இருக்குதே, இவன் இப்படி பண்ணுறானே, இவன் இப்படி என்னை தொந்தரவு பண்ணுறானே, இவன் இப்படி என்னை கத்துறானே, இப்படி வேலை கொடுக்குறானே, இவன் நமக்கு கீழே இருந்தவன் இவன் மேலே வந்து உட்காந்துட்டானேன்னு நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்க, நீங்கள் போய்டுவீங்க, தோற்றுருவீங்க. கண்டுக்காதீங்க. அவன் பிராப்தம், அவன் நல்லா இருக்கான். திருடனாக இருந்தாலும் அவனுக்கு நேரம் நல்லா இருந்தால் நம்மளோட மேலே தான் இருப்பான். கண்டுக்கூடாது. நம்ம நேரம் நல்லா வர்றதுக்கு தெய்வ பலம்தான். கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு. வெள்ளிக்கிழமை கும்புறது ரொம்ப விசேஷம். பெருமாள், அனுமன், பத்மாவதி, தாயார், மகாலட்சுமி கும்பிட்டுக்குங்க. கணவனாக இருந்தால் மனைவியிடம் சரண்டர் ஆகிடுங்க. மனைவியாக இருந்தால் கணவனிடம் சரண்டர் ஆகிடும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பெரியவர்கள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, சுபகாரியங்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ரீதியாக அபிரிதமான அமைப்பு ஏற்படும். பயணங்கள் சந்தோஷத்தை தரும். பதவி உயர்வு ஏற்படும். கௌரவம் ஏற்படும். கண்டிப்பாக குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். ரொம்ப நாட்களுக்கு மனதில் இருந்த கஷ்டம் தீர்ந்துடும். பெரிய பெரிய தொழிலெலாம் 10ஆம் தேதிக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவீங்க. வேறு தொழில் மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்துக்கண்டிருந்தால் கிடைக்கும். படிப்பு தடை நீங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் யாருக்கு? மேஷராசிக்கு தான். ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தேகாரோக்கியத்தில் எதில் கவனமாக இருக்கணும்? ஒரே ஒரு விஷயந்தான், முதுகு, கால் பயிற்சி பண்ணிக்க.